ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா களப்பாடி மாமரத்தின் மாம்பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ல, இதுதான் களப்பாடி மாம்பழத்தின் மாமரம். இதன் இலைகள் வைத்தே நம்ம அதனுடைய மாம்பழங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்குது என்பதை நாம் அநேக பேர் கணித்து விடலாம். இந்த களப்பாடி மாம்பழம் தமிழகத்தின் ஒரு தனித்துவமான நடுத்தர பருவ மாம்பழம் ஆகும். பாருங்கள், இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இது ரொம்ப பெருசாக காணப்படாது. இது ஒரு நடுத்தரம். இன்னும் கொஞ்சம் வளைஞ்சாலே போதும், இந்த கனிகள் எல்லாம் பழுத்து விடும். பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ல, மாம்பழங்களின் வகைகளில் நிறைய வகைகள் உள்ளன. இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னா பைமோட்டோ சுமார்ட்டு. ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிடலாம். ஆர்டர் போட்ட 2-3 நாட்கள்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஷேஃபாக சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, இதை ட்ராக் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குது. இதில் நல்ல வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ரிவார்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த களப்பாடி மாம்பழத்தின் மாமரத்தை பற்றி, இது களப்பாடி மாமரம் ஒட்டு ரகத்தை சேர்ந்தது. இது பெரும்பாலும் இந்த மாமரம் அநேக உயரத்தில் வளர்வது இல்லை. பெரும்பாலும் குட்டையாக தான் காணப்படும். இந்த களப்பாடி மாம்பழங்களின் ரகங்கள் வேணும்னா நாம் நர்சரியில் போய் எனக்கு களப்பாடி மாமரம் வேணும், அதுக்குள்ளே கன்று வேணும் அப்படின்னு சொல்லி நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய சுவை நார் இல்லாத கெட்டியான சதைப்பற்றுடன் இனிப்பும் நறுமணத்தோடும் கலந்து நல்ல ஒரு மணத்தில் காணப்படும் மாம்பழங்களில் இந்த மாம்பழங்களும் ஒன்று. மாம்பழங்கள் எப்படி காணப்படும் என்றால், மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்தில் அது பழுக்கும்போது அது காணப்படும். நான் பாருங்கள், இதிலிருந்து கொஞ்சம் சிறிதாக கொஞ்சம் பெரிய அளவில் காணப்படும். இந்த மாம்பழங்கள் சிறிய அளவிலான பழங்களைப் போல இந்த மாம்பழங்கள் காணப்படும். நம்ம என்ன பார்க்குறோம்ல வீடியோவில், இதிலிருந்து கொஞ்சம் பெரிதாக இந்த பழங்கள் எல்லாம் காணப்படும். இதனுடைய இருப்புத்தன்மை எப்படின்னா, நீண்ட தூர பயணங்களுக்கு ஏற்றவாறு கெட்டியாக இருக்கும். இதனுடைய தோள்கள் நல்ல கெட்டியான தன்மைகளை இருப்பதனால நீண்ட தொலைவில் நம்ம கொண்டு செல்வதற்கு இந்த பழங்கள் பெரும் நல்ல ஒரு உதவியாக இருக்கும். இந்த நெடுந்தொலைவில் நம்ம போகிறவங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போவதில்லை, நல்ல பழங்களாக காணப்படும். இது வருடத்துக்கு ஒரு முறை நல்ல விளைச்சலில் இந்த மாங்கனிகள் எல்லாம் நமக்கு விளைந்து காணப்படும். காலநிலைக்கு ஏற்றவாறு இந்த மாங்கனிகள் நம்ம பறிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த பூக்கள் பூத்திருக்கும்போது நல்ல மலைகள் காற்றுகள் காணப்பட்டால் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கொஞ்சம் விளைச்சல்கள் குறைவாக காணப்படும். கொஞ்சம் காற்று இல்லாமல் மழை இல்லாமல்